வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்று பதிவில் மோட்டிவேஷன், நம்மளோட ஊக்கமுடைமை திறனை எந்த அளவுக்கு வளர்த்துக்கலாம், அது எந்த அளவிற்கு நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது நேர்மறையாக யோசிப்பதற்கு அது உதவி செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை சென்ற பதிவு வரைக்கும் பார்த்தோம். நியூரல் நெட்வொர்க்கு, அதில் மென்டல் அஜைலிட்டி, அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 உபகரணங்கள் மூலம் நம்ம வெளி உலகத்துலேருந்து, என்விரான்மெண்ட்லேருந்து எதையெல்லாம் பார்க்குறோமோ, எதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம், எதை கேட்டு புரிஞ்சுக்கிறோம், எதை அனுபவித்து புரிஞ்சுக்கிறோம், எதை சுவைத்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இவை எந்த பதிவில் எல்லாவற்றையும், அதாவது 5 புலன்கள் வாயிலாக எதை பார்த்து தெரிஞ்சு அனுபவிச்சுக்கிறோமோ அதை அனுபவிக்கணும், அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அதுக்கு ஒரு ஊக்கம் வேணும் இல்லையா? அந்த அடிப்படையில் ஊக்கம் இருக்கணும். எல்லா வேலைகளையும் ஐயன் திரிவர கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் செயல் திரிவு இல்லாமல் அதை என்ன பண்ணணும், செய்யறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். செயலில் மாற்றம் இல்லை, செயலில் திரிவு இல்லை, அப்படி நம்ம செய்ய தெரிஞ்சுக்கணும். அதாவது டூ த திங்ஸ் இன் பர்ஃபெக்ட் பேட்டர்ன். பர்ஃபெக்ஷன்ற வார்த்தை முழு அளவில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் நம்ம ஒரு நேரமும் நம்ம வி கேன் மூவ் ஃபர்தர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த பர்ஃபெக்ஷனாக, அதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் இருக்குதுன்னு வைங்க, அதுவே நம்மளுடைய ஊக்கமுடைமைக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். அந்த ஊக்கமுடைமைன்றது ஒரு 10 பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்களேன். 10 பாயிண்ட் இருந்தால் தான், 10 பாயிண்ட்டும் செய்தால் தான் ஊக்கமுடைமை சிறப்பாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளப்படும்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன இருக்கலாம், 1வது பாயிண்டில் தான் இருக்கலாம். ஆனால் ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணலாம், சிறிதாக வி கேன் என்ஹான்ஸ் இட், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு ஊக்கமுடைமையை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒரு பாடம் இருக்குது, ஒரு 30 வரி இருக்கிற ஒரு செய்யுள், அதை மனப்பாடம் பண்ணணும். ஒரே ராத்திரியில் 1 மணி நேரத்தில் படிக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக முடியாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு 6ஆம் வகுப்புக்குன்னு வரையறுக்கப்பட்டு இருக்கிற ஒரு 30 வரி செய்யுளை மனப்பாடம் பண்ணணும். ஆனால் அந்த 30 வரி செய்யுள் கம்பராமாயணத்திலே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் கடினமான விஷயமே இல்லை. அது என்ன செய்யணும், 5 அல்லது 6 பாடல்களுடைய தொகுப்பு, அவ்வளோதான். 4 வரி கொண்ட 6 அல்லது 7 பாடல்களுடைய தொகுப்பு தான் அந்த 30 வரியும் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒரு வரியாக ஒரு நாளைக்கு 4 வரி போல் ஒரு வாரத்தில் தினமும் துளியாக வாசித்து ஓவர் த பீரியட் என்ன பண்ணலாம், ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்குள்ள அந்த 30 வரி பாடலையும் மனப்பாடம் பண்ணிட முடியும். இதுக்கு ஒரு முயற்சி வேணும், விடாமுயற்சின்றது வேணும். ஒரு முயற்சின்றது சாதாரண முயற்சி போகாது, விடாமுயற்சி வேணும். தொடர்ந்து அது நம்மளுக்கு வர வரைக்கும் அதை தொடர்ந்து படிக்கணும். இது சாதாரண ஒரு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. தினமும் இந்த 30 வரியும் ஒரு வாட்டி படிச்சுடுறது, ஒரு 4 வரியை பார்க்காது சொல்லி பார்க்குறது, மறுபடியும் நாளைக்கு 30 வரி படிக்கிறது, ஒரு 4 வரி பார்த்து சேர்த்து சொல்லி பார்க்குறது, நேற்றுக்கு செய்த 4 வரி, இன்றைக்கி படித்த 4 வரி ரெண்டுத்தையும் பார்க்காம சொல்லிவிட்டு மொத்தத்தையும் சேர்த்து 30 வரி படிக்கிறது. அப்படின்னா இது ஒரே நாளில் ஒரு வேகமாக ஒரு துறையோடு படிக்கிறத காட்டிலும் துளியாக அக்குமுலேட் பண்ணோன்னு வைங்க. 7வது நாள் படிக்கும்பொழுது நம்ம என்ன சொன்னோம், முதல்ல இதெல்லாம் எனக்கு ஏறவாதுப்பா, ரொம்ப கஷ்டம்பா, என்னால் எழுத முடியாதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. 7வது நாளைக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 5 அல்லது 4 அல்லது 5 பாடல்களை மனனம் செய்திருப்போம். அதை பார்க்காத சொல்லுவோமா இருக்கும். அப்புறம் மொத்த வரியும் பார்த்து படிக்கும்போது எல்லாமே சரளமாக, தமிழ் தானே இனிமையான மொழி அப்படின்னு சொல்லி வேகமாக நம்மளுக்கு படிக்க முடியும். அது ஒரு வாரம் 7 அல்லது 8 நாள் ஆகும்போது 8 நாள் 32 வரியும் என்ன பண்ணிவிடுவோம், நம்மளால் நல்லபடியாக பார்க்காத சொல்ல முடியும். பார்க்காத சொல்ல முடியுதுன்னு சொன்னால், அந்த புத்தகத்தை வச்சுட்டு புத்தகத்தை பார்த்து ஒரு ரஃப் நோட்டில் அது மொத்தத்தை எழுதணும்னு வைங்க, அவ்வளோதான். நம்மளை தோக்கடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. 6ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது படித்த அந்த 32 வரி இருக்கிற அந்த கம்பராமாயண பாடல் என்ன பண்ணோம், நம்ம 12ஆம் வகுப்பு தாண்டி வெளியில் வரமே, அப்போ கூட அந்த பாட்டை நம்மளால் சொல்ல முடியுமா இருக்கும். அதற்கு என்ன காரணம், இவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த எஃபர்ட் போடுறதுக்கு எது அடிப்படை, ஊக்கம் உடைமை. அதாவது ஒரு வேலையை, ஒரு செயலை செய்யணும் என்று சொன்னால் அதில் என்ன பண்ணோம், விடாமுயற்சி. இது சின்னதான், 30 வரி உள்ளது தான், அதனால் ஒரு வாரத்தில் படிச்சுட்டோம். ஆனால் இதுவே நிறைய பெரிய பாடங்கள் படிக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து அதுபோல் எஃபர்ட் போட்டிருந்தா நிச்சயமாக படிக்க முடியும். இதனால் இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். சில பதிவுகளுக்கு முன்னாடிலாம் இதை பற்றி நம்ம பேசினோம். அதாவது புதுசாக ஒரு நியூரல் நெட்வொர்க் இல்லை, இதெல்லாம் அந்த பிளாஸ்டிசிட்டின்னு சொன்னேன், மேலும் மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடைவது, மேலும் மேலும் சிறப்பாக அகாமடேட்டிவ் எபிலிட்டி,
எபிலிட்டி, அதாவது என்ன, ஸ்டோர் பண்ணிக்கிற எபிலிட்டியை அந்த மூளையில் இருக்கிற சிப்பு, நியூரல் நாட்டு, நியூரல் சிப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் வந்து அதனோட நியூரல் லூப்லாம் சொல்கிறோமே, அதுபோல் இடத்துல அதை அதிகப்படுத்திக்கும். சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொன்னோம், முதல்ல ஒரு பேப்பரோட அளவு, பேப்பரோட பரிமாண அளவுக்கு தான் இருந்த ஒரு நியூரல் லூப் என்ன பண்ணோம், ஓவர் த பீரியட் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அது எப்படி இருக்கும், அது நல்ல ஒரு பைண்டு பண்ணின புக்கோட அட்டை இருக்கே, அந்த தடிப்பாக ஒரு பைண்டு இருக்குமே, ரேப்பர் பைண்டு இல்லை, அட்டை பைண்டு, அந்த கேலிக்கோ பைண்டு அளவுக்கு அது என்ன பண்ணிடும், அது திக்காக ஆயிருக்கும். என்னது, நம்ம சொல்லி சொல்லி படித்த நினைவில் கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் ஒரு திக்கான ஒரு ஃபோர்ஸில் மாறும்னு சொன்னால் அந்த நியூரல் நெட்வொர்க்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெங்தனாகவும் ஆயிருக்கும். ஏபிள் டு ரிட்ரீவ் அட் எனி டைம் whenever you are in need of it. அந்த வார்த்தையோட ஒரே ஒரு ஆரம்ப வார்த்தையை நினைவில் கொண்டாலே போகிறோம், அது எல்லாத்தையும் சொல்லும். சில சமயத்தில் சில வார்த்தைகளை, சில நிகழ்வுகளை சொன்னாலே போகிறோம், அது அத்தனை நிகழ்வுகளும் என்ன பண்ணோம், ஒன்று போல் வரிசையாக ஒரு சினிமாவில் வரா மாதிரி, ஒரு ட்ராமாவில் ஸ்லைட்ஸ் வரா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நினைவு எண்ண ஓட்டங்கள் அதை நிகழ்த்து விடும், எல்லா நினைவுகளும் வரிசையாக வெளியில் வரும். இதற்கு என்ன காரணம், ஒரு ஊக்கமுடைமையோடு ஒரு பாடல்களை, ஒரு பாடத்தை படிச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதுவும் அதற்கு தொடர்புடைய செய்திகளும் தொடர்புடைய நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன சொன்னால், அது எப்பொழுதும் தொய்வடையாமல் தொடர்ந்து அதை பராமரிக்கணும். தொடர்ந்து அதுபோல் அதற்கு வேலை கொடுத்து புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஊக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.